ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வீட்டில் இருந்து ஆரி ஒர்க் பண்ணால் நம்மளால் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவும் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் நம்ம ப்ளவுஸ் பொறுத்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆரி ஒர்க்கு. ஸோ என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒரு 10,000 அந்த ரேஞ்சு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதுவுமே நமக்கு ஆர்டர்ஸ் கண்டினியூவாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நிறைய டைம் கிடைக்காது. ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு 6 hours அந்த ரேஞ்சுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மி, ஒர்க்கிங் காஸ்ட் அதிகம். அதனால் நீங்கள் எப்போவும் ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 500 ரேஞ்சுக்கு கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி கொடுங்க. ஒரு 3 lines பார்டர் கொடுத்து அங்கங்கே புட்டாஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடும் கிடைக்கும், தென் உங்களுக்கு ஒரு இன்கமும் இருக்கும். ஸோ இந்த இன்கம் மந்த்லி ஒரு 10,000 to 15,000 அப்படி தான் நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்குமே நம்மளுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வேணும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் ஒரு சில மெட்டீரியல்ஸில் நீங்கள் பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது சுகர் பீட்ஸு, இந்த ஸ்டோன் செயின்லாம் ஒரு 10 meters அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15,000க்கு மந்த்லி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கையில் அட்லீஸ்ட் ஒரு 13,000 நமக்கு ப்ராஃபிட்டாக நிற்கும். அது உங்களுக்கு ஒர்க்கிங் காஸ்ட்டு. ஸோ வீட்டிலேருந்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் நம்மளுக்கு இதெல்லாம் தாண்டி நம்மளால் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மேலேயே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னென்னா ரேட் ஃபிக்ஸிங் தெரியாது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் எப்படி கஸ்டமர் நம்ம அட்ராக்ட் பண்ணி கஸ்டமர் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸு. அதனால நம்ம ஃபஸ்ட்டு எப்போவும் நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லோ ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 500 600 அந்த ரேஞ்சுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆகும், அதே சமயம் ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப கம்மி விலைக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸிங் தெரிஞ்சாவே இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் எடுக்கணும். எப்போவும் ஆரி ஒர்க்கில் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு தான் உங்களுக்கு கஸ்டமர் அட்ராக்ட் ஆகுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீட்டாக அழகாக ஃபோட்டோ எடுத்து நம்ம எந்த விதத்தில் ஃபோட்டோ எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிம்பிளாக ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த டிசைனை நீங்கள் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்க முடியுமோ ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் அழகாக அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லி வைங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸு, ஸோ சிஸ்டர்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். இதில் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சு மந்த்லி உங்களால் 10,000 to 15,000 ஏர்ன் பண்ண முடியும். 30,000 அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். கண்டிப்பாக அவ்வளோ ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,000 என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 30,000 ஈஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரி நமக்கு ஸ்பீடு கிடைக்க ரொம்பவே டைம் எடுக்கும்.
அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டில் வந்து சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். சப்போர்ட் இல்லை, நீங்கள் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக இதில் ஏர்னிங்ஸ் இருக்குது. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க, டைமை பார்க்காம ஒர்க் பண்ணுங்கள். டைம் வந்து இப்போ நான் ஒரு பேக் சைடு எடுத்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான டைமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே முடிக்க பார்ப்பேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஸ்பீடும் வரும். அடுத்தடுத்த ப்ளவுஸை வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். வீட்டிலேருந்து கண்டிப்பாக யாரோட அதாவது பிஃபோர் மேரேஜ் சப்போர்ட் இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இது இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையானாலும் ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்பவே ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் தான் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்து ஜெயிச்சு முன்னாடி போக முடியும். ஸோ 2 ஒர்க்குமே வேணும். அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். நம்ம ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் தேவை. நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதிலேருந்து நிறைய டெக்னிக்ஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுங்க. உங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். அதே மாதிரி எனக்கு வீட்டில் சப்போர்ட்டே இல்லை, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதிலருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு மந்த்லி ஒரு 500,000 வந்தாலும் ஓகே தான். நமக்கு போக போக அந்த 1000 வந்து 10,000 கண்டிப்பாக மாறும். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து சப்போர்ட் இல்லை, சோஷியல் மீடியா அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருந்தே என்னால் வந்து இந்தளவுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இப்போ வந்து இந்த ஆரி ஒர்க் மட்டும் நம்ம அதாவது டெய்லர் ஷாப்லேருந்து ஆர்டர்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கேட்கலாம். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பெரிய பெரிய கடைகள் வச்சுருப்பாங்க, பொட்டிக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நீங்கள் ஆர்டர்ஸ் கேட்கலாம். ஸோ அங்கேருந்து கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓனாகவே உங்களை தேடி வந்து ஆரி ஒர்க் கொடுப்பாங்க. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகும், அந்த டைமிங் பிக்கப் ஆகும். அந்த டைமிங்க்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்க பாருங்கள். வீட்டில் வந்து நம்ம அமைதியாக இருந்தால் அமைதியாக தான் இருக்கணும். நம்மளாக முயற்சி எடுத்து பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒர்க்கையோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, டெய்லரிங்கு, சின்ன சின்ன பேங்கிள்ஸ் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் தான் கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கக்கா அப்படின்னு. ஸோ எல்லா வீட்லேயுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு இன்கம், உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இன்கம் வருது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இன்கம் வருது அப்படின்னா யாருமே வந்து வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்கம் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ, எப்படி வந்து அந்த இன்கம்மை சீக்கிரமாக ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரணுமோ அதுக்கான வேலையில் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எடுத்த உடனே ஸ்பீடாக எனக்கு ஆர்டர்ஸ் வரல இதே தான் நிறைய மெசேஜ். அக்கா நான் கிளாஸ் முடிச்சுட்டேன், எல்லாமே பண்ணிவிட்டேன், ஆனால் எனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ யாருமே தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக போய் பேசுங்க. ஸோ ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம கூச்சப்பட்டுட்டு இருக்கவே கூடாது. ஸோ நம்ம போய் பேசி நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன், இந்த
ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன், எனக்கு கொடுங்க, நான் நீட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பேசி வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம முன்னாடி சக்ஸஸ் ஆகி வர முடியும். இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து சக்ஸஸாக இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க பின்னாடி வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒரு 20,000 தாராளமாக earn பண்ண முடியும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா கிளாஸஸ் எடுக்கலாம். கிளாஸஸ் மூலிமா நீங்கள் நிறைய இன்கம் வந்து அப்போ வந்து நிறைய உங்களுக்கு தாராளமாக ஒரு 50,000 வரலுமே earn பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.